students, welcome to our channel. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சயின்ஸ் மற்றும் சோஷியல் சயின்ஸ்ல இருந்து குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் அப்படினு சொல்லிட்டு 4000 கேள்விகளா 80 டேஸ் பிளான்ல தினம் 50 கேள்விகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 24 க்கான 50 கேள்விகள் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் டே 23 வரைக்கும் நீங்க பார்க்காத இருக்கீங்க அப்படினா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்க்காத இருக்கவங்க பாருங்க. அதே போல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி டோட்டலா ஆல் வீடியோஸும் வந்து போட்டுருப்போம். சோ பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதே போல நிறைய பேருக்கு வந்து எந்தெந்த வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கறது தெரியாது இருக்கு. சோ பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணீங்க அப்படினா என்னென்ன வீடியோஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். குப்தர்களின் இரண்டாவது தலைநகரம் எது? குப்தர்களின் இரண்டாவது தலைநகரம் எது? விடை உஜ்ஜயினி. கேள்வி 2, அசோகரின் கலிங்க போர் எந்த ஆண்டு? அசோகரின் கலிங்க போர் எந்த ஆண்டு? விடை கிமு 261. கேள்வி 3, இந்துக்கள் மீது மீண்டும் ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார்? இந்துக்கள் மீது மீண்டும் ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார்? விடை அவுரங்கசீப். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து கேட்ட கொஸ்டின் தான். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாகவும் வரும். ஓகேவா? ஸோ அது வந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ரிவிஷன் சீரியஸ் தான். ஓகேவா? அடுத்து கேள்வி 4, ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் என்று கூறியவர் யார்? ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் என்று கூறியவர் யார்? நேதாஜி. பிரார்த்தன சமாஜம் தோற்றுவித்தவர் யார்? பிரார்த்தன சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? விடை ஆத்மராம் பாண்டுரங். கேள்வி 6, சுழலாமல் உருண்டபடியே சூரியனை வலம் வரும் கோள் எது? சுழலாமல் உருண்டபடியே சூரியனை வலம் வரும் கோள் எது? விடை யுரேனஸ். ஆண்டிஸ் மலை மேற்கு பகுதி நோக்கி வீசும் காற்று எது? கேள்வி 7, ஆண்டிஸ் மலை மேற்கு பகுதி நோக்கி வீசும் காற்று எது? விடை குளிர் உலர்காற்று. கேள்வி 8, இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? விடை கர்நாடகா. கேள்வி 9, துத்வா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது? துத்வா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது? விடை உத்தரப்பிரதேசம். கேள்வி 10, கிழக்கின் ஸ்காட்லாந்து எது? கிழக்கின் ஸ்காட்லாந்து எது? விடை மேகாலயா. கேள்வி 11, உலகிலேயே பலமான மக்களாட்சி நாடு எது? உலகிலேயே பலமான மக்களாட்சி நாடு எது? விடை USA. யுஎஸ்ஏனா என்ன? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. கேள்வி 12, வைஸ்ராய் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் யார்? வைஸ்ராய் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் யார்? விடை SP சின்ஹா. கேள்வி 13, மெக்டொனால்டு விருது இந்துக்களை பிரிக்கும் முயற்சி என்று கூறியவர் யார்? மெக்டொனால்டு விருது இந்துக்களை பிரிக்கும் முயற்சி என்று கூறியவர் யார்? விடை காந்தி. கேள்வி 14, அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி எது? அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி எது? விடை பகுதி 3. கேள்வி 15, நிதி ஆணையம் பற்றி கூறும் விதி எது? நிதி ஆணையம் பற்றி கூறும் விதி எது? விடை விதி 280. கேள்வி 16, வங்கியில் வாடிக்கையாளர்கள் சேவை முக்கியத்துவம் பற்றி பரிந்துரைத்த கமிட்டி எது? வங்கியில் வாடிக்கையாளர்கள் சேவை முக்கியத்துவம் பற்றி பரிந்துரைத்த கமிட்டி எது? விடை கொய்பூரியா கமிட்டி. கேள்வி 17, தமிழ்நாட்டில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? தமிழ்நாட்டில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? விடை 2007. கேள்வி 18, மக்கள் திட்டத்தை 1945 வெளியிட்டவர் யார்? மக்கள் திட்டத்தை 1945 வெளியிட்டவர் யார்? விடை MN ராய். கேள்வி 19, செகண்ட் 5 இயர் பிளான் இயர், அதாவது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். விடை 1956 முதல் 1961. கேள்வி 20, இந்திய அரசாங்கத்தின் தலைமை வங்கி எது? இந்திய அரசாங்கத்தின் தலைமை வங்கி எது? விடை RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கேள்வி 21, ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள பொருள் மீது செயல்படும் முடுக்கத்தின் விளைவு என்ன? ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள பொருள் மீது செயல்படும் முடுக்கத்தின் விளைவு என்ன? விடை விசை. கேள்வி 22, டால்பின் உருவாக்கம் மீ ஒளியலை அதிர்வு எண் என்ன? டால்பின் உருவாக்கம் மீ ஒளியலை அதிர்வு எண் என்ன? விடை வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஒளியலை அப்படின்னா ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். கேள்வி 23, மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்?
விடை ஃபாரடே. கேள்வி 24 ஒரு கால்வனாமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்ற என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக மின்தடையை தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். ஓகேவா, ஒரு கால்வனாமீட்டரை வந்துட்டு வோல்ட் மீட்டரா மாற்றணும் அப்படின்னா அதிக மின்தடையை தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். அடுத்து இடித்தாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? விடை பெஞ்சமின் பிராங்க்லின். கேள்வி 26 வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் எது? விடை நிக்கல். கேள்வி 27 ஒன்றுக்கு மேற்பட்ட சத்துக்கள் தருபவை எவை? விடை கலப்பு உரங்கள். கேள்வி 28 கடின கண்ணாடியின் வேறு பெயர் என்ன? விடை பொட்டாஸ் கண்ணாடி. கேள்வி 29 பற்பசை தயாரிப்பில் பயன்படும் சேர்மம் எது? விடை கால்சியம் கார்பனேட். கேள்வி 30 வெண்துத்தத்தின் வேதிப்பெயர் என்ன? விடை துத்தநாக சல்பேட். வெண்துத்தத்தோட வேதிப்பெயர் கேட்டிருக்காங்க, துத்தநாக சல்பேட். கேள்வி 31 உயிரி எரிபொருள் தயாரிக்க பயன்படும் பாசி எது? விடை போட்ரியோகாக்கஸ். கேள்வி 32 உருளைக்கிழங்கை தாக்கும் பூஞ்சை எது? விடை ஸ்மட். கேள்வி 33 பழங்காலத்தில் யவனப்பிரியா என அழைக்கப்படுவது எது? தமிழ்ல கூட பார்த்திருப்பீங்க. பழங்காலத்தில் யவனப்பிரியா என அழைக்கப்படுவது எது? விடை மிளகு. ஏன் அப்படின்னா அனைவரும் விரும்பி வாங்கியதனால, பிரியமா, ஸோ யவனப்பிரியா. அடுத்து மனோரஞ்சித மலரில் இதழ்களின் விளிம்புகள் ஒன்றையொன்று தழுவாமல் தொட்டு கொண்டிருக்கும் டேஸ் இதழ் அமைவு. மனோரஞ்சித மலர் நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பீங்க, பயங்கர வாசம் கொடுக்கக்கூடியது. ஓகேவா, மனோரஞ்சித மலரில் இதழ்களின் விளிம்புகள் ஒன்றையொன்று தழுவாமல் தொட்டு கொண்டிருக்கும் டேஸ் இதழ் அமைவு அப்படின்னா தொடி இதழ் அமைவு. கேள்வி 35 ஒட்டுண்ணி தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. விடை வாண்டா. கேள்வி 36 சிறுநீர் கழித்தலை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது? விடை வாசோபிரசின். கேள்வி 37 இரத்த சிவப்பு அணுக்களின் சராசரி வாழ்நாள் டேஸ் நாட்கள்? விடை 120 நாட்கள். கேள்வி 38 வைட்டமின் டி குறைவினால் ஏற்படும் நோய் எது? விடை ஆப்ஷன் பி ரிக்கட்ஸ். ஓகேவா. அடுத்து கேள்வி 39 முக எலும்புகளின் எண்ணிக்கை என்ன? விடை 14. அடுத்து கேள்வி 40 ஸ்பெயின் நாட்டு தேசிய பறவை எது? விடை கழுகு. கேள்வி 41 ஐநாவின் 8 மணி நேரம் உரையாற்றியவர் யார்? விடை விபி கிருஷ்ணமேனன். கேள்வி 42 பன்னாட்டு நிதி அமைப்பின் தலைமையிடம் எது? விடை வாஷிங்டன். கேள்வி 43 நிறமாலையை காண பயன்படுவது எது? விடை ஸ்பெக்ட்ராஸ்கோப். கேள்வி 44 உப்பு கரைசலின் அடர்த்தியை அறிய பயன்படுவது எது? விடை கிரையாஸ்கோப். கேள்வி 45 உலக புவிநாள் அனுசரிக்கப்படும் நாள்? விடை ஏப்ரல் 22. கேள்வி 46 இந்தியாவின் கதீட்ரல் நகரம் எனப்படுவது எது? விடை புவனேஸ்வர். கேள்வி 47 கார்பா நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? 6ஆம் வகுப்பு பாலிட்டி புத்தகத்தில் இருக்கக்கூடியது. கார்பா நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? விடை குஜராத். கேள்வி 48 திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமரா யார் அந்த டைம்ல இருக்காங்களோ அவங்க தான் இருப்பாங்க. அடுத்து கேள்வி 49 தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் எது? விடை நீலகிரி. ஃபைனல் கொஸ்டின். கேள்வி 50 மேலைக்கடல் என்று பழங்காலத்தில் அழைக்கப்பட்ட கடல் எது? விடை அட்லாண்டிக் பெருங்கடல். ஓகேவா.
விடை வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே போல் டே 23 வரைக்கும் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. அதே போல் குரூப் 4க்கான ஃபுல் டெஸ்ட் 1 அண்ட் ஃபுல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம் ஃபுல் டெஸ்ட்டாக. ஸோ அதை நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா அந்த 2 டெஸ்ட்டுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.